இன்னைக்கு நான் பண்ணது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃபஜ்ஜி ப்ரௌனி. இதை நீங்க எவ்வளவு சேல் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பாத்தீங்கன்னா 900 rupees 1 kg நீங்க சேல் பண்ணலாம். ஸோ அதுல உங்களுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த ரெசிபியோட பிடிஎஃப் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடோட வேணுமா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பிடிஎஃப்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு நான் பிடிஎஃப் சென்ட் பண்றேன். ஹாய், இன்னைக்கு நம்ம 1 kg ப்ரௌனியோட ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ ரெசிபியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது எனக்கு 3 ஹவர்ஸ்ல எனக்கு 1 kg ஆர்டர் ரொம்ப அர்ஜென்ட் ஆர்டரா கொடுத்தாங்க. அதை எப்படி நான் இவ்வளோ ஈஸியாக முடிச்சு அவங்களுக்கு டெலிவரி பண்ணேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாமா? 300 கிராம் பட்டர் வந்துட்டு எடுத்துக்க போகிறோம். டார்க் காம்பவுண்ட் 200 கிராம். இதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 egg. எக் ஒயிட் எல்லோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் 200 கிராம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் வந்து பவுடர் சுகராக யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு மிக்ஸ் ஆகிடும். இப்போ ப்ரௌன் சுகர் 70 கிராம். நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கிரிங்கிள் டாப்ஸ் நல்லா வரும். வெனிலா எசன்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எக்கு வந்து ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சதை இது கூட ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மைதா 160 எடுத்துருக்க. கூடவே கொக்கோ பவுடர் 50 கிராம் 50. இப்போ மைதா கொக்கோ பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சளிச்சு எடுத்துடலாம். கட் அண்ட் ஃபோல்டிங் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ளார் போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஜென்டலாக வந்துட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு பேட்டர் கொண்டு வந்துடணும். பேட்டர் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி எடுத்துடலாம். சாக்கோ சிப் உங்களுக்கு காம்பவுண்ட் இல்லைன்னா வந்துட்டு கோவச்சூர் சாக்லேட்டை இந்த மாதிரி அங்கங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக உள்ள டிப் பண்ணிங்கன்னா போதும். கூடவே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை பேக் பண்ணிடலாமா? இப்போ நம்ம 1 kg வந்துட்டு பேக் பண்ணுறோம். 180 டிகிரி செல்சியஸில் பேக்கிங் மோடில் 35 மினிட்ஸ் வந்துட்டு இதை நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். அடுத்த புது ரெசிபியோட நம்ம பார்க்கலாம். பை.